சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை நாய் ஒன்று துரத்தி கடித்த நிலையில் மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வடசென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது மகன் கௌரிநாத் 3ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். இந்நிலையில் தனது வீட்டருகே உள்ள கடைக்கு சென்ற சிறுவன் கௌரிநாத் வெறிபிடித்த தெருநாய் துரத்தி கடித்துள்ளது. இடது கை தோள்பட்டையில் 4 இடங்களில் ரத்தம் சொட்ட கதறி அழுதபடி வந்த சிறுவனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவனது தாயார் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு சிறுவன் கௌரிநாத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுவனை கடித்த வெறிநாய் அதே பகுதியில் அதே தினத்தில் மேலும் 3 பேரை கடித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ராயபுரம் பகுதியில் 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் நடந்தேறிய நிலையில் அடுத்தடுத்து இதுபோன்ற நாய்க்கடி சம்பவம் அப்பகுதியில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் குழந்தைய இங்கதான் பக்கத்துல கடைக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுருந்தோம், போயிட்டு வரட்டோன்னு. மெதுவா குழந்தை பேசிக்கின்னு வரும்போது டக்குன்னு தெரு நாய் இங்க கடிச்சிருச்சு. என் குழந்தைய கடிச்ச ஒரு 5 நிமிஷத்துல வேற ஒருத்தரை ஒரு 6 பல்லு இறங்குற மாதிரி கடிச்சிருச்சு. இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை மாநகராட்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அப்ப நாங்க எப்படிதான் குழந்தைங்களை வெளியே அனுப்புறது வர்றது, எப்படிதான் கடைக்கெல்லாம் அனுப்புறது, நாங்க எப்படி போறது? இதுக்கு முன்னாடியே பக்கத்து தெருவுல ஒரு பாட்டிமாவையும் கடிச்சு வச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தரையும் கடிச்சிருக்குது. அப்ப என்னதான் முடிவு? எங்களை சுத்தி நாய்ங்க இப்படி இருக்கும் போது எப்படி நாங்க பாக்குறது? அப்படிதான் தெரியுது. இப்ப இருக்கிறத பார்த்தா நாய்களை சுத்தி நாங்க இருக்கிற மாதிரி தான் சேஃப்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா ஜனத்தங்களை விடவே இல்லை. நாங்க காலையில எங்கன்னா வெளியே எங்கன்னா கோயில்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த நாய்ங்களுக்கு பயந்துக்குன்னு நாங்க 4 மணியே இல்லை 5 மணிக்கு மேல் பட்டு தான் வீட்டுக்குள்ள வரோம். அது வரைக்கும் தெருவில் தான் நான் நின்று ஓரமா இருந்துட்டு வரோம்.